பங்களாதேஷ் இளைஞர்களோட ஒரு வாரம் தொடர் போராட்டத்தோட விளைவா தனி ஹெலிகாப்டர் மூலியமா நாட்டை விட்டே வெளியில போயிட்டாங்க பிரதமர் ஷேக் ஹசீனா. ஒரு பக்கம் பிரதமரோட ராஜினாமாவை நாடே கொண்டாடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போராட்டக்காரர்களோ பிரதமர் மாளிகை உட்பட நாட்டோட எல்லா சொத்துக்களையும் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதனால பிரதமர் நாட்டை விட்டு வெளில போனதான் மக்கள் இவ்வளவு கொண்டாடுறாங்க? அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க? இப்போ பங்களாதேஷ்ல எதனால இவ்வளவு பெரிய போராட்டம்? ஒரு நேரத்துல ஈஸ்ட் பாகிஸ்தானோட ஒரு பகுதியா இருந்த பங்களாதேஷ இந்தியாவோட உதவியோட 1971 தனி நாடா மாத்தி சுதந்திரம் வாங்கி தராரு பங்களாதேஷோட தந்தைன்னு சொல்ல போற ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஆனா இன்னைக்கு மக்களும் அவரோட சிலையை அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்காங்க. காரணம் அவரோட சொந்த பொண்ணான இப்போ நாட்டை விட்டு தப்பிச்சு போன ஷேக் ஹசீனா தான். அதோட கூடவே இன்னைக்கு மக்கள் எதனால ரோட்ல இறங்கி இவ்வளவு பெரிய போராட்டத்தை பண்றாங்கன்னா, அதுக்கு ஆரம்பத்துல காரணமா இருந்தது கோட்டா சிஸ்டம் தான். அதாவது 1971 பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினப்போ, அந்த போராட்டத்துக்கு ஆதரவா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கூட நின்னவங்களோட குடும்பம், அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறை, இவங்க எல்லாருக்கும் அரசு வேலையில 30% இடஒதுக்கீடு கொடுத்து முன்னுரிமை தரணும்னு சொல்லி ஒரு கோட்டான்னு ஒண்ணு இருந்தது. ஆனா அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாரையும் மெரிட் லிஸ்ட்ல தான் எடுக்கணும்னு சொல்லி மாணவர்கள் எல்லாரும் இப்போ ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட சுப்ரீம் கோர்ட்டும் சரின்னு ஓகே பண்ணி அந்த 30% இடஒதுக்கீட 5% குறைச்சாங்க. சரி, இப்படியே அந்த போராட்டம் படிப்படியா குறைஞ்சிருமோன்னு பார்த்தா, இங்க போராட்டக்காரங்க அவங்களோட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. அது என்னன்னா, பிரதமர் ஷேக் ஹசீனா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் மொத்தமும் நேர்மையாவும் உண்மையாவும் நடக்கணும்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய எல்லா கட்சிகளை சேர்ந்த நபர்களும் ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு ஒன்ன டெம்பரரியா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா 2011 ஷேக் ஹசீனா அவங்க ஆட்சியில இருக்கும்போது இனிமே இந்த கேர்டேக்கர் கவர்மெண்ட்ன்ற மாதிரிலாம் ஒண்ணு வேணாம், ஆட்சியில இருக்கிறவங்களே ரொம்ப சிறப்பா எலெக்ஷனை பார்த்துப்பாங்கன்னு சொல்லி இந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயத்த டோட்டலா காலி பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அங்க உள்ள பிரதான எதிர்கட்சியான பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியோட தலைவரான பேகம் காலிதா ஜியாவை இனி எந்த எலெக்ஷன்லயும் நிக்க கூடாதுன்னு சொல்லி டோட்டலா பார் பண்ணிட்டாங்க. எங்க தலைவரே எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிட்டீங்க, இது ஒரு சர்வாதிகார ஆட்சி, அதனால இனி வர எலெக்ஷன்ஸ்ல எங்க கட்சி எந்த ஒரு எலெக்ஷன்லயும் போட்டியே போடாது, நாங்க யாரும் எலெக்ஷன்ல நிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த கட்சி கம்ப்ளீட்டா எலெக்ஷனையே புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளைவு, தொடர்ந்து 4வது முறையா ஷேக் ஹசீனா இந்த ஜனவரி மாசம் பங்களாதேஷோட பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதாவது ஓட்ட மாத்தி போடலான்ற ஒரு வாய்ப்பே மக்களுக்கு இல்லாத ஒரு எலெக்ஷன்ல ஷேக் ஹசீனா திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது அப்புறம் 2011 தன்னோட சொந்த அப்பாவை பங்களாதேஷோட தந்தைன்னு அறிவிச்சது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சு. இது எல்லாத்தோட மொத்த விளைவும் தான் இன்னைக்கு பங்களாதேஷ் பத்தி எரியறதுக்கு காரணமா இருக்கு. இப்போ ஷேக் ஹசீனா பங்களாதேஷ்ல இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலியமா இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டதா கேள்வி. இதுக்கு அடுத்தது அவங்க யூகே போறதா பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. பட் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. இப்போ பங்களாதேஷோட ஆட்சி மொத்தமும் ராணுவ கைக்கு போயிடுச்சு. ராணுவ தளபதி இனிமே மக்கள் யாரும் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன நம்பலாம், ராணுவ ஆட்சியை நம்பலாம்னு சொல்லி எதிர்க்கட்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பங்களாதேஷ் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. பட் எது எப்படியோ, இதுக்கப்புறம் ஒரு சின்ன அசைவு பங்களாதேஷ்ல தவறான திசையை நோக்கி போனுச்சுன்னா, அது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். நிறைய விமர்சனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, 1971 நடந்த அதே விஷயம் திரும்ப பங்களாதேஷ்ல இப்பயும் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இத பத்தின உங்க கருத்து என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.